பொதுமக்கள் மீதும் நான் குறைபட்டுக் கொள்கிறேன். எதுக்கு 8 மாச குழந்தை 10 மாச குழந்தை 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போகணும்? இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நசுங்கி போச்சா என்ன செய்யறது? குடிக்க தண்ணி இல்லைன்னா பெண்கள் எப்படி அந்த அவதியை தாங்கிக் கொள்வது என்ற யோசனை வேண்டாமா? அங்க பொதுமக்களும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கொடிய துயரத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முக்கியமான ஒருவர், அதன் முன்னணியில் இருப்பவர் இப்பொழுது ஒரு ட்விட்டர் போட்டார். அதிலே புரட்சி வெடிக்க வேண்டும் என்கிறார். புரட்சி வர வேண்டும். பாரதி சொன்ன 2 வாக்கியத்தை அதை ஒரு அரசை தாக்குவதற்காக அந்த 2 வாக்கியத்தை நான் திரும்ப சொல்ல விரும்பவில்லை. அதை சேர்த்து அந்த அறிக்கையிலே போட்டுவிட்டு நெரும் கண்டனங்கள் பல இடங்களில் வந்ததனால் இப்ப அதை எடுத்துட்டார். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புரட்சி வர வேண்டும் என்று அதற்காக சொல்லுகிறார். திட்டமிட்டு இவர் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி போனாருன்னா, அதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாரே விஜயபாஸ்கர். அவர் எப்படி அங்க போனார்? ஒரு ஆத்திரம் வேதனை, இவ்வளவு கொடுமை நடந்துருச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க, பார்க்கணும், அதுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாங்க. சிஎம் மின்னல் வேகத்துல அவர் செயல்பட்டு இருக்கார். இதை விட என்ன செய்ய முடியும்? ஒரு சீஃப் மினிஸ்டர் அவசரமாக ஆலோசனை கூட்டத்தை அங்கே தலைமை அலுவலகத்திலே கூட்டுகிறார். அதன் பின்னர் கலங்கி தவிக்கிறேன், என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இப்பொழுதே போகிறேன் என்று அந்த இரவிலேயே புறப்பட்டு அந்த இரவிலேயே கரூரில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்களை போய் பார்க்கிறார். தன் கடமையை செய்கிறார். இதில் யாரும் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை, தவறு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இந்த நேரம் துயரமான நேரம், இது விமர்சிப்பதற்கான நேரம் அல்ல என்று மிக பக்குவத்தோடு அரசியல் பண்பாட்டோடு முதலமைச்சர் அவர்கள் இன்று வரை அறிக்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திமுக கழகத்தையே குறிவைத்து தாக்குவதை போல இதற்கு பின்னாலே ஒரு சதி இருக்கிறது. என்ன சதி? ஒரு சதினா அது ஒரு இடத்துல கான்ஸ்பிரசி கூடணும், அதுல திட்டங்கள் வகுக்கப்படணும், அதுல என்னென்ன திட்டங்கள் என்பது வெளியே வரணும், அதுதான் ஒரு கான்ஸ்பிரசி சதிங்கிறது. இங்கே அப்படி எந்த விதமான ஒரு நடவடிக்கைக்கும் எந்த ஆதாரமும் இல்லையே. இனிவர்கள் வேண்டுமென்றே இட்டுக்கட்டி தமிழக வெற்றி கழகத்தினர் 4 பேரை பொய்யாக தயாரித்து நாங்கள் இப்படி கேட்டோம், இன்னார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க கேட்டோம் கூட பொய் சொல்லலாம். ஆக நடந்த கொடுமையான துயரம். அங்கே பிரயாகிலே 80 பேர் கும்பமேளாவிலே இறந்தார்கள் நெரிசல்ல. அதாவது 1996 இருந்து 2002 வரைக்கும் 365 நெரிசல்கள் இப்படி ஏற்பட்டிருக்கின்றன. 3000 பேர் மொத்தம் இறந்திருக்காங்க இந்த மொத்த நெரிசல்கள்ல. அது கூட்ட நெரிசல்களில் இப்படி ஏற்படுகிற போது அதை தடுப்பதற்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு யோசனை சில பேர் சொல்றாங்க, பேரிகேட் போட்டிருக்கலாம். பேரிகேடை பத்தி சொல்றவருக்கு ஏதாவது தெரியுமா? தஞ்சாவூர்ல ரயில் மறியல் நாங்க 300 பேர் போனோம், பேரிகேடு போட்டிருந்தாங்க, 200 போலீஸ் இருந்தாங்க. நாங்க போறதுன்னு முடிவெடுத்த பிறகு பேரிகேடை உடைச்சி தள்ளிட்டு கால் கூட ஒருத்தருக்கு முடிஞ்சு போச்சு. நானும் எங்களோட சேர்ந்தவங்களும் காவல்துறையும் மீறி நாங்க போய் ரயில் தடத்துல போய் உட்கார்ந்தோம். பேரிகேட் எல்லாம் 1 நிமிஷத்துல தூக்கி எரிஞ்சிருவாங்க. பேரிகேட் எப்படி போட முடியும்? தடியடி பிரயோகம் நடத்த முடியுமா போலீஸ்? அவ்வளவுதான். பெருங்கலவரமாகி நிறைய பேர் இறந்து, போலீஸ் தான் அதுக்கு காரணம், லத்தி சார்ஜ் தான் காரணம் என்று போலீஸ் மீதே குற்றச்சாட்டை திருப்பி இருப்பார்கள். இம்மாதிரி கூட்டத்திலே உள்ளே போய் போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.